உச்சமோ நீசமோ சுக்கிரன் ஆயிருந்தா சுக்கிரனுடைய பேர் லட்சுமி. அப்ப ஸ்ரீ, லட்சுமி, திரு, ஐஸ்வர்யா, கீதா, சித்ரா, லதா இந்த மாதிரி பேர் குடும்பத்துல யாருக்காச்சும் ஒருத்தவங்களுக்கு வந்தது. அப்படி வராட்டினாலும் கூட பொதுவாக வந்து அவங்க ஊர் இருக்கிற ஊர் வந்து தனலட்சுமி நகர், லட்சுமி நகர், திருநகர், திரு அப்படின்ற வார்த்தையில இருக்கக்கூடிய ஊர்கள் இந்த மாதிரி பேர்கள் வந்து இயற்கையாகவே ஒரு கிரகம் உச்சமானாலும் நீசமானாலும் அதனுடைய முழு தன்மையை ஜாதகர் அனுபவிப்பார். இது வந்து நல்லதா கெட்டதா அப்படின்னா ரெண்டுமே தான் இருக்கும். அவங்களுடைய சிச்சுவேஷனை பொறுத்து அவங்களுடைய ஜெனட்டிக்கை பொறுத்தான் சொல்லணும். அதனால உச்சம் 9 கிரகம் உச்சமானவன் அப்படிங்கிறது சும்மா ஒரு டைலாக்கா சொன்னது தவிர அவ்வளவு எல்லா கிரகமும் ஒரு ஜாதத்துல உச்சமாக முடியாது. ஆனால் நிறைய கிரகம் உச்சமானதுக்கு ஒரு ஒரு உதாரண ஜாதகம் சொல்றதா தான் நிறைய பேருக்கு ஜோசியத்துல தெரியும். இப்ப நம்ம ராமர் இருக்காரு இல்லைங்களா, ராமாயணத்தினுடைய கதாநாயகர் ராமர், நம்மளுடைய ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி இருக்காரு இல்லைங்களா, அவர் ஜாதத்துல சூரியன் உச்சம், சுக்கிரன் உச்சம், குரு உச்சம், செவ்வாய் உச்சம், இது மாதிரி நிறைய கிரகம், மொத்தம் 5 கிரகங்கள் உச்சம், சனி உச்சம். அப்ப இத்தனை கிரகங்கள் உச்சமானவர் என்னன்னாரு பாத்தீங்களா, அவருக்கு எவ்வளவு துன்பங்கள் இல்லையா. மனைவினால துன்பம், காட்டுக்குள்ள போயிட்டாரு, வேலை இல்ல, பட்டாபிஷேகம் நின்றுச்சு, அப்பா இறந்து போயிட்டாரு, அப்பாவுக்கு 60,000 பொண்டாட்டி, எவ்வளவு பிரச்சனை. அப்ப இவ்வளவு உச்சமான கிரகங்கள் இருந்தா கண்டிப்பாக நிறைய பிரச்சனைகளை சந்திக்கணும். அப்போ நீசமான கிரகங்கள் சந்திக்கணுமா, நீசமான கிரகத்துல நன்மையும் இருக்கும் தீமையும் இருக்கும். அப்ப ரெண்டுமே கொடுக்கும். இந்த ஒரு கிரகம் உச்சமும் ஆவல நீசமும் ஆவல சாதாரணமா இருக்குன்னா அவருக்கு அது சம்பந்தமான பிரச்சனையும் இருக்காது, நன்மையும் இருக்காது. ஆனால் ஒரு கிரகம் உச்சமானாலும் நீசமானாலும் அது நன்மையாவும் அமையும் ஒரு சமயத்துல தீமையாவும் அமையுன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். சரிங்களா?